நல்லாதான் இருக்கா. அவையும் அப்படி சொன்ன. என்னதுக்கா நல்லாதான் இருக்கிறான்னு சொல்றேன்? அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்து நைட் உங்க வீட்டுக்காரன் வந்து குடிச்சிட்டு உன்னை அப்படி போட்டு அடிச்சானமே. கோமதி வந்து சொல்லி கஷ்டப்பட்டான். அதான் உன்னை பாக்கலான்னு வந்தேன். ஆனா நீ என்னடா நல்லாதான் வாசல் பெருக்கிட்டு இருக்க. அதெல்லாம் வெளியே தெரியாதுக்கா, உள்குத்து. அப்படியா? ஏண்டி அந்த மனுஷன் கூட டெய்லி இப்படி அடி வாங்கி சாவறதுக்கு பேசாம டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம்ல. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும்? டைவர்ஸ்லாம் கொடுத்தா என்னக்கா கிடைக்க போகுது? ஏதோ 5-10 கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அதை வச்சு நான் என்ன பண்றது? அதுக்கும் கடைசி வரைக்கும் அவங்க கூட இப்படியே வாழ போறியா? நாங்க என்ன உங்களை மாதிரி 90s கிட்டா? கல்யாணாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் இருக்கிறதுக்கு. அதுக்கு என்ன தானே பண்ணலான் இருக்க? பால்ல ஸ்லோ பாய்சன் கலந்துட்டேன். இன்னும் 2 நாள்ல மண்டே போட்டுருவான். அடி சண்டாளி, புருஷனை சாகடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலான் இருக்க நீ? இன்சூரன்ஸ் பணம் வருதுல, அதை வச்சு லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அக்கா நாங்கெல்லாம் ஸ்டோக்கே கிட்ஸ். பிடிக்கலனா போட்டதுல கூட யோசிக்க மாட்டோம். சரிடியம்மா, நான் வரேன். சரிக்கா, எனக்கும் வேலைக்குது. இந்த 2K கிட்ஸே இப்படி யோசிக்குதே. அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் கடவுளே நீ தான்ப்பா காப்பாத்தணும். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.